Hey guys, welcome to Rose Garden. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா கிறிஸ்மஸ் ஷாப்பிங். ஸோ நான் என்னெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு ஷாப் பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். சம் க்ளோத்ஸ் அண்ட் வந்து சம் எசென்ஷியல்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃப்ராக். இது வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியான ஃப்ராக்ஸு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஸோ சாஃப்ட் மெட்டீரியல், சாஃப்ட் நெட்டு, அப்புறம் இந்த மாதிரியான சிம்பிள் டிசைன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ராக்கே இப்போ தான் 3 வயசுக்கு அப்புறம் தான் போடவே ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு முன்னாடிலாம் எடுத்தாலே ஓடிடுவாங்க. ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரே ஒரு பெல்ட் மாதிரி ஒரு ஸ்டோனில் வச்சு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த கிளிட்டர்ஸ் வந்து கையிலலாம் ஒட்டாது. நான் மெஷினில் கூட நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி. ஸோ மெஷினில் கூட போகாது, இது கையிலையும் ஒட்டாது. அந்த மாதிரியான கிளிட்டர்ஸ் தான். இந்த குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாமே பேபி ஹக் அண்ட் ஃபர்ஸ்ட் க்ரையில் வாங்கினது. மெயினாக பேபி ஹக் பிராண்ட் தான் இது எல்லாமே. செகண்ட் வந்து இந்த ஃப்ராக்கு. இது வந்து டீப் பர்பிள். நமக்கு வீடியோஸில் லைட்டிங்கில் டல்லாக தெரியுது. ஆனால் இது வந்து கொஞ்சம் பேஸ்டல் தான். ஆனால் இந்த அளவு லைட்டில் கொஞ்சம் டீப்பாக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா ப்ரின்சஸ் கட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சாஃப்ட் நெட்டு வந்து மேலே கொடுத்துருக்காங்க. கீழெல்லாம் ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்குது. இதுவுமே ரஃபிள்ஸ் வந்து 2 லேயரு. இந்த ரஃபிள்ஸ் வந்து ஒன்று ஷார்ட்டாக இருக்குது, ஒன்று வந்து லாங்காக இருக்குது. ஒரு லேயர், சரிங்களா? அந்த 5 லேயரில் ஒரு லேயர் ரஃபிள் ஷார்ட்டாக இருக்குது, இன்னொரு லேயர் ரஃபிள் வந்து லாங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து ரெண்டுமே ஈக்குவல் சைஸ். இது பார்த்தோன்னா ஒரு லெஹெங்கா மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து மேலே வந்து க்ரீம் கலர். இது வந்து ப்ளவுஸு. ஒன் சைடு வந்து ரஃபிள் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து ஸ்லீவ்லெஸ். இது வந்து 3 லேயர்ஸ் வச்ச ஒரு ஸ்கர்ட்டு. இது வந்து பீச் கலர், நல்ல பீச்சு. ஸோ இதுக்கு வந்து இந்த துப்பட்டா மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த துப்பட்டா வந்து நம்ம கொக்கி வச்சு பூட்டிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து இன்னொரு ஃப்ராக், எல்லோ கலர், லைட் எல்லோ. இது வந்து ஹை லோ டைப் இருக்கும் இல்லையா, அதுதான். முன்னாடி லோவாகவும் பின்னாடி ஹையாகவும் எல்லாமே வந்து சாஃப்ட் நெட்டு தான். ஸோ இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு வாங்கினது. இது வந்து அவாசா பிராண்ட் இந்த டாப்பு. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் டீப் பர்பிள் வித் கோல்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, பேட்ச் ஒர்க்கில். அப்புறம் பாடி ஃபுல்லாக வந்து ஃபாயில் ஒர்க். எப்போவுமே அவாசாவில் நான் வாங்குகிற இது வந்து போகாது. இந்த ஃபாயில் வந்து கலர் மாறாது. முன்னாடி மாறிட்டு இருந்தது, இப்போ வர்றதெல்லாம் வந்து மெஷினில் போட்டு பல டைம் போட்டதுக்கப்புறம் கூட மாறுறது கிடையாது. இது அதே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் இது வாங்கினேன். இதோட ஃப்ளேர் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஃப்ளேர்னு சொல்லிட்டு. பேனல்ஸ், அவ்வளோ பேனல்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 18 பேனல்ஸ் இருந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ளேர்ஸ் செம சூப்பராக இருந்தது. நல்ல கிராண்டாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸும். ஸோ அதனால் எனக்கு இந்த ஃப்ளேரு, இந்த கலரு அதெல்லாம் பிடிச்சதுனால நான் வந்து வாங்கினேன். இது வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். இதுதான் கிறிஸ்மஸ்க்கு போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸு பீச் கலர், ஒரு பெய்ஜ் கலர், நார்மல் எம்ப்ராய்ட்ரி, கோல்டன் கலர் எம்ப்ராய்ட்ரி கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்ச் ஒர்க்கில் அழகாக இருந்துச்சு. இது வந்து 2 பீஸ், உள்ளே ஒரு பீஸ், மேலே ஒரு பீஸ். உள்ள ஸ்லீவ்லெஸ், மேலே வந்து ஸ்லீவ்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதுவும் பியோர் காட்டன். இது வந்து கீழே இருக்கு இல்லையா, உள்ளே 2 பீஸுன்னு சொன்னேன் இல்லையா, இன்னர் பீஸ் இது. அதில் வந்து கீழே மட்டும் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்பர் பீஸ், மேலே இருக்க பீஸு. கரெக்டாக அதுவும் இதுவும் முடிகிற இடத்துல அடுத்த டிசைன் ஜாயின் ஆகுற மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நல்ல ஃப்ளேர், சூப்பராக இருந்த ஃப்ளேர் இது. இது பியோர் காட்டன், அழகாக இருந்துச்சு. இது எப்போ வேணால் போட்டுக்கலாம் இல்லையா, அதனால் வந்து நான் இந்த மாதிரி வாங்கினேன். இது ஃபங்க்ஷனுக்கெலாம் போடும்போது கூட நல்லா நீட்டாக இருக்கும். இதுவுமே நல்ல ஃப்ளேர் தான். இதுவும் அவாசா பிராண்ட் தான், பியோர் காட்டன். ஐ லவ் திஸ் ட்ரெஸ் வெரி மச். நல்ல அழகான ட்ரெஸ்ஸஸ். ஸோ இது வந்து டிட்டாச்சபிள் தான். உள்ளே இருக்க பீஸ் 2 பீஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 பீஸுமே நம்ம டிட்டாச் பண்ணிக்கலாம், தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். ஸோ ஐ லவ் திஸ் ட்ரெஸ். ஸ்லீவ்ஸ்லையும் நம்ம இன்னர் பீஸில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அது வந்து எட்ஜில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னோடய 3rd ட்ரெஸ்.
இது வந்து லிபாஸோட ட்ரெஸ் இது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் நெட், டிரான்ஸ்பரண்ட் நெட்டில் ஒரு கோல்டன் கலர் நெட்டில் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. லோயர் நெக் வந்து டீப்பாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து கட்டிக்கிறதுக்காக ரோப் கொடுத்துருக்காங்க சப்போர்ட்காக. இது வந்து நைரா கட் மாதிரி. இட்ஸ் அ பியூர் காட்டன் ட்ரெஸ். ஸோ வந்து முன்னாடி நிறைய துணியெல்லாம் கொடுத்து தைச்சு நம்மளுக்கு வந்து நைரா கட்டில் கொடுத்துருந்தாங்க. இது பாட்டமில் இந்த பேட்ச் ஒர்க் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ நைரா கட்னாலே நம்மளுக்கு மேலேருந்து ஓப்பன் வரும் இல்லையா? ஸோ இந்த ஓப்பன் வந்து மேலே இருந்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், பின்னாடி தான் ஓப்பன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து இது நடக்கும்போது அந்த மாதிரி டைமில் தான் இது ஓப்பன் இருக்குன்னே தெரியும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பேண்ட் வந்து பலாசோ பேண்ட். ஏன்னா நமக்கு ஓப்பன் வந்து அங்கே ஹிப்பிலேருந்தே ஓப்பன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ டைட்டாக போட்டால் நல்லா இருக்காது. அதனால பேண்ட் வந்து நல்லா லூஸாக பலாசோ பேண்ட் கொடுத்துருக்காங்க. பேண்ட்டோட எட்ஜ்லேயும் இந்த டிசைன்ஸ், இந்த கோல்டன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஹிப்பில் வந்து பேக் சைடு வந்து எலாஸ்டிக், ஃப்ரண்ட் சைடு வந்து பேண்டு கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே பாக்கெட் இருக்குது. ஸோ நம்ம வந்து 2 சைடுமே பாக்கெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து துப்பட்டா, பியூர் காட்டன் துப்பட்டா ஃபுல் 4 சைடுமே, எல்லா சைட்ஸுமே இந்த கோட்டாப்பட்டி லேஸ் கொடுத்துருக்காங்க, கோல்டன் லேஸ். ஆக்சுவலி ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. லிபாஸ் இல்லையா? நான் இது எல்லாமே ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து தம்பிக்கு வாங்கின சட்டை. அவனுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் தான் பிடிச்சிருக்கு. அவங்கள கூட்டிகிட்டு போய் தான் வாங்குறது எப்பயுமே. ஏன்னா போடும்போது அழுதுகிட்டே தான் இருப்பாங்க, பிடிக்கல, டிசப்பாயிண்டடாக இருப்பாங்க, அப்படியே கிராங்கியாக இருப்பாங்க. அதனால் கூட்டிகிட்டு போய் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் வாங்குறது. தீரனுக்கு வந்து இல்லாத கலர்ஸில் சட்டை வாங்கிட்டேன். ஸோ பேண்ட் வந்து எவ்ரி இயர் இந்த ப்ளூ, அப்புறம் இது வந்து காட்டன் பேண்ட்டு. இந்த பேண்ட்டும் இந்த மாதிரி எவ்ரி இயர் ஒரு 3 பேண்ட், இந்த க்ரே கலர், அப்புறம் பிளாக்கு. இது வாங்கிட்டு இதையே வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் பண்ணிக்கிறது. இது வந்து சோப்பு, மாமாவத்தோட குழந்தைங்களுக்காக சோப்பு. நான் இவங்க பிறந்ததுலேருந்து இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தான் தீரனுக்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 வேணால் நார்மல் சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இதுவுமே pH லெவல் ஜாஸ்தி தான். ஆனால் pH லெவல் கம்மியாக இருக்க சோப்பு வந்து ஒரு சோப்பே 400 கிட்ட வருது. என்னால் அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சரி, ஓகே, இதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது இந்த சோப்புமே. அதனால் இது வாங்கியிருக்கேன். இது வந்து ஆர்டினரியில் இருக்க நியாசினமைட். இப்போ நியாசினமைட் வந்து பார்த்திங்கன்னா 35+ எல்லாம் போட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறது. நைட் டைமில் மட்டும் நியாசினமைட் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து இது ஒரு மிட் நைட் கோல்ட் பென்சில். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ஷார்ப்னர் ரெனே பிராண்டு. ஸோ ரெனேயோட ஷார்ப்னரும் வந்திருக்கு, பென்சிலும் இருக்குது. ஸ்மூத்தாக இருந்துச்சு பார்த்தேன். ஆனால் மர்ஜ் ப்ரூஃப்னு போட்டிருக்காங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ரெனேயோட ஒரு பாலிவுட் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு க்ரீமு. இது வந்து ப்ரைமர் மாதிரி யூஸ் ஆகும். நம்ம போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு, கவர் ஆகிட்டு நம்மளை வந்து ஈவன் ஸ்கின் காமிக்குது. இது தொடும்போதே அப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி மேட் ஃபினிஷில் ஈவன் ஸ்கின் இருக்குது. போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுது. இப்போ நான்லாம் 35+, ஸோ எனக்கு இது தேவைப்படுறதுங்கிறதுனால நான் வாங்கினேன். அடுத்து வந்து ஒரு புல்லட் மிக்ஸி. என்கிட்ட இருந்த புல்லட் மிக்ஸி 5.5 வருஷம் நான் யூஸ் பண்ணேன். அது உடஞ்சே போயிடுச்சு. அந்த 5.5 வருஷமும் சூப்பராக வேலை செஞ்சது. இந்த மாதிரி பிளாக் கலர் வண்டர் ஷெஃபோட பிராண்டு தான் நான் முன்னாடி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்துருக்கிறது வந்து குக்வெல்லோடது. இதுவுமே 5 ஜார்ஸ் இருக்கிறது தான் நான் வாங்கியிருந்தேன். எல்லாமே பயங்கர யூஸ்ஃபுல் கைஸ். அதே மாதிரி வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. இந்த மாதிரி பிளேடு வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ராத்து பண்ணுறோம் இல்லையா, ஃப்ராத்தி பண்ணுவோம்ல நம்ம, என்ன சொல்கிறது, லஸ்ஸி, அப்புறம் இது பண்ணுறதுக்கு ஒரு பிளேடு. இது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, டியூ டு எவாப்ரேட்டிங் வார்னிஷ் சம் பர்னிங் ஸ்மெல் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ ரன்ஸ். ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த வார்னிஷ்லாம் எவாப்ரேட் ஆகும். இதுலேயும் சரி, நம்ம மைக்ரோவேவ் அவன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஸ்மெல் வரும் ஃபர்ஸ்ட் ஃபியூ ரன்ஸ்க்குன்னு போட்டிருக்காங்க. தட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல்.
வண்டர் ஷெஃப்ல வந்து இந்த இந்த கீ இருக்காது, ஆன் ஆஃப் கீ இருக்காது. இதில் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஃப்ராத்தி பண்ணுறதுக்கு நம்ம வந்து கோல்ட் காஃபிலாம் இதிலே பண்ணிக்கலாம், லஸ்ஸி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ராத்தியாக ஏதாவது வேணும், நுறையா ஏதாவது வேணும்னா இதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சிப்பர் கேப் கொடுத்துருந்தாங்க. பண்ணிவிட்டு இந்த ஜாரெல்லாம் க்ளோஸ் பண்ணி நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். That's it guys. Thank you so much for watching this video. Merry Christmas to everybody. Thank you so much guys. Bye bye.